கிரேட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபியோட ஒரு சின்ன அப்டேட் தான், ஒரு சின்ன வீடியோ, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள தான் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்க போகுது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த டாம் கரன் அப்டேட் அப்படிங்கிறது ஆர்சிபி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. என்ன அப்டேட், டாம் கரன் விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போது அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோ குழப்பலாம். ஆர்சிபி கேப்பை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபேப் டூப்ளசி, தினேஷ் கார்த்திக், மஹிபில் லோம்ரோல், அது மட்டும் இல்லாமல் அனுஜ் ராவத், கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டாங்க. ஆஃப் டீம் இங்கே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஃபாரின் பிளேயர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஒரு டீம் எப்படி கோப்பை அடிக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால முடிவு பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் ஃபாரின் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அல்சாரி ஜோசப் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்தாரு அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. அதை தொடர்ந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேமரூன் கிரீன், மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸ் இவங்களாம் எப்பயா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ வந்தா கேம்ப் ஸ்டார்ட் பண்ணா மஜாவா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. சரி, ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேமரூன் கிரீனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர், சப்போஸ் அவருக்கு ஏதாவது பிரச்சனை, செய்ய பெர்ஃபார்ம் பண்ணல, இன்ஜுரி அப்படிங்கிற பட்சத்தில் ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வேணும். ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா டாம் கரன் எடுத்து வச்சாங்க. சில பேர் சொல்றீங்க வில் ஜாக்ஸ் தான் ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்து, அதாவது கிரீனுக்கு அப்படிங்கிற மாதிரி. கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா கிரீன் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், அதே மாதிரி வில் ஜாக்ஸ் வந்துட்டு ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஆக்சுவலா ரெண்டு பேருமே ஒன்னா தான் பிளேயிங் லெவன்ல ஆடணுமே தவிர தனித்தனியா ஆட மாட்டாங்க. ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராகவும் வரமாட்டாங்க. ஸோ கேமரூன் கிரீனோட ரிப்ளேஸ்மெண்டா தான் டாம் கரன். சரி, ஓகே, அவர் இல்லைன்னா நம்ம எடுத்து ஆடிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கலாம்ங்கிற மாதிரி தான் எடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு இன்ஜுரி கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த 2 மாசம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வருவாரா மாட்டாராங்கிற கேள்விக்குரிய ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு அப்டேட்டை ஆர்சிபி விட்டாங்க. அதாவது பர்த்டே அப்டேட் தான், வேற எதுவுமே கிடையாது. அதுலயே கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நாங்க கூடிய விரைவில் உங்களை பார்க்க போறோம்ங்கிற மாதிரி ஃபேன்ஸ் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில அந்த ஒரு போஸ்ட்லயே போட்டு முடிச்சிட்டாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். பிகாஸ் ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா, டாம் கரனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மேட்ச் விளையாடுவாராங்கிறது டவுட் தான். அட என்ன ப்ரோ சொல்றீங்க, விளையாடுவாராங்கிறதே டவுட்னா அவருக்கு பல ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரே நம்ம எடுத்துட்டு போயிடலாமே, எதுக்காக டாம் கரன் இருக்கணும் டீம்ல இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் ஆர்சிபிக்கு எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. அதை கால்குலேட் பண்ணி மஜாவா ஒரு பிளான் போட்டாங்க. அதாவது டாம் கரன் இப்ப வரலைனா கூட முதல் 5 மேட்ச் மட்டும்தான் ஆட போறாங்க இந்த சீசன்ல. அதுக்கப்புறம் 1 வீக் பக்கம் கேப் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மீதி இருக்கக்கூடிய அந்த டைம் டேபிள்ல வரும். மீதி இருக்கக்கூடிய 9 மேட்ச் விளையாட போறாங்க. ஸோ இந்த முதல் 5 மேட்ச் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் ஆர்சிபி கிட்ட இருக்கு. நான் ஆல்ரெடி கிளாரிஃபை ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது நிறைய டீமுக்கு ஃபேவரா இருக்கும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வே இன்ஜுரி ரெடி ஆகிற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 4 மேட்ச் தானே அட்ஜஸ்ட் பண்ணி ஆடலாம். ஒவ்வொரு டீமுக்கும் வந்துட்டு அங்கங்க சப்போர்ட் பண்ணுதுங்க. ஆர்சிபிக்கு இந்த டாம் கரனோட விஷயத்துல ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. அவர் வர வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரீன் ஃபிட்டா தான் இருப்பாரு. அவரை வச்சே விளையாண்டுக்கலாம் அந்த 5 மேட்ச் அப்படிங்கறத ஓட்டிட்டா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டாம் கரன் தேவைப்பட்டா மீதி இருக்கிற 9 மேட்ச்ல நீங்க எங்கேயாவது யூஸ் பண்ணலாம், இல்ல வேண்டாட்டியும் பரவாயில்ல, அவரை கூப்பிட்டு பெஞ்சில் குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான்ஸ் அப்படிங்கிறது ஆர்சிபி கையில் இருக்கு. இந்த எலெக்ஷன் கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. ஓவராலா டாம் கரனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் தேட போறது கிடையாது. அவருக்கு இன்ஜுரி தான், பட் இருந்தாலும் டீம்ல தான் வச்சுக்க போறாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. இதுதான் ஆர்சிபி கிட்ட இருந்து வந்த மேஜரான ஒரு அப்டேட். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் யாருமே பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, வருவாரா மாட்டாரா, எப்ப நடக்க போகுது, எங்க நடக்க போகுது, டாம் கரனுக்கு பதிலாக யார் வர போறா, ஜிம்மி நீசம்னு சொல்றாங்களே, இல்லைன்னா வேற யாராவது வருவாங்களாங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டாம் கரன் ஆர்சிபியில தான் இருக்க போறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். பரவாயில்ல, அவருடைய கரியர் நல்லா தான் இருக்கு. ரீசன்ட் டைம்ல பேட்டிங் சும்மா பிரிச்சு வீசுறாப்ல, அண்ட் பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங்ல அவர் பயங்கரமா ஆடுறது அப்படிங்கிறது தம்பி சாம் கரனை பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆர்சிபி அதனாலதான் பேக் பண்ணிக்கலாம், அவனுக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட்லாம் வேணாம், ஒரு 5 மேட்ச் தானே அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுவோம், இப்படியே செட் ஆச்சுன்னா இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சத்துல மீதி இருக்கக்கூடிய 9 மேட்ச்ல டாம் கரன் எங்காவது இறக்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி சைட்ல இருந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ டாம் கரன் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, அதை தாண்டி எந்த பிளேயருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ ஹோம் கமிங் நிறைய பேர் வந்துட்டாங்க, பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆர்சிபியோட ஈவெண்ட்டும் நடக்க போகுது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்க பார்க்கலாம் இந்த ஈவெண்ட், எங்க பார்க்கலாம் அப்படின்னா அஃபிஷியல் பேஜ்ல வந்துட்டு போடுவாங்க, ஹைலைட்ஸாகவும் போடுவாங்க, இல்லைன்னா அவங்களுடைய சேனல், அதாவது யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல போடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கன்னடாலையும் போடுவாங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அது ஏன் கன்னடா அப்படின்னா சில பேர் வந்துட்டு இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. பிகாஸ் வந்துட்டு ஏன் அப்படின்னா அது ஒரு தமிழ் சேனல் அப்படிங்கறதுனால. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நியூஸ் எல்லாம் பேசுவாங்க. ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தெலுங்கு பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கன்னடம் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆர்சிபி சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ கன்னடால கண்டிப்பா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அதுல மாற்றமே கிடையாது. ஸோ மற்ற சேனல்லே போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதை தாண்டி ஐபிஎல் ஆன் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, நீங்க ஜியோ சினிமாலையும் பார்க்கலாம். அது என்ன ஏது அப்படிங்கறத வந்துட்டு அஃபீஷியலா சொல்லுவாங்க. ஸோ எனிவே அது நடத்தி முடிச்ச 2-3 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்படிங்கறத கிடைச்சிரும். ஸோ இவ்வளவுதான் கைஸ் அப்டேட். எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.